இது ஒரு உண்மை நிகழ்வு. இது அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். 2009 ஜூன் 12 அயர்லாந்து ஸ்லைகோ. பீட்டர் பெர்க்மேன் அப்படின்னு தன்னுடைய பெயரை சொல்லிட்டு ஸ்லைகோ சிட்டியோட ஹோட்டல்ல ஒரு நபர் செக் இன் பண்றாரு. ஒல்லியான தோற்றம், கிளீன் சேவ் பண்ணப்பட்டிருந்தாரு. பார்க்க ஒரு 50 வயதுல இருந்து 60 வயதுக்குள்ள இருந்த மாதிரி இருந்துச்சு. அங்க தங்கி இருந்த அந்த நாட்கள்ல ஹோட்டலுடைய ஸ்டாஃப்ஸ் கிட்ட கூட அதிகமா எதுவுமே பேசல. அப்படி அவர் பேசின ஒரு சில வார்த்தைகளுமே அதிகமான ஜெர்மன் ஆக்சென்ட்ல இருந்திருக்கு. செக் இன் பண்ணதுல இருந்து 4 நாட்கள் கரெக்டா அந்த டவுன்ல இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 2009 ஜூன் 16 அன்னைக்கு இவர் தங்கியிருக்கிற ஹோட்டல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு பீச்ல பீட்டர் பெர்க்மனுடைய நேக்கடு பாடி கரையொதுங்குது. ஆரம்பத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் இதை ஒரு சாதாரணமான கேஸா தான் நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு இந்த கேஸ். இந்த கேஸ்ல கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்த்து போலீஸ் ஆபீசர்ஸ் பைத்தியமானது தான் மிச்சம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி மூவ் பண்ணியிருந்தாரு பீட்டர் பெர்க்மேன். ஆக்சுவலா அது அவருடைய பேரு கூட கிடையாது. சோ அவர் யாரு, அவருக்கு என்ன ஆச்சு, போலீஸ் அப்படி பைத்தியமாகிற அளவுக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல என்ன இருந்துச்சு? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 5 தமிழ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல சீக்ரெட் இமேஜை நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். வீடியோ 11 மணிக்கு ப்ரீமியர் போயிட்டு இருக்கும் பொழுதே சீக்ரெட் இமேஜை நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் இல்லாமலேயே உங்களுடைய கமெண்ட்டை நான் கன்சிடர் பண்ணுவேன். அது எப்படி அப்படின்னா, வீடியோ ப்ரீமியர் போயிட்டு இருக்கும் பொழுதே அந்த சீக்ரெட் இமேஜ் என்ன, வீடியோவுடைய எந்த கார்னர்ல அது வந்துச்சு அப்படிங்கறத கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. ப்ரீமியர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டைம் ஸ்டாம்ப் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்போ உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பா நான் கன்சிடர் பண்ணுவேன். அதுல கேட்டி அப்படிங்கிறவங்க முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வெல் டன். போன வீடியோவுடைய பெஸ்டான கமெண்ட்டை அனிதா விக்னேஷ் பண்ணியிருந்தாங்க. ஸ்லைகோ டவுன் அயர்லாந்துடைய நார்த் வெஸ்ட்ல இருக்க ஒரு சீபோர்ட் டவுன். 20,000 பேர் வாழ்ந்துட்டு வர்ற இந்த இடத்துல அயர்லாந்துடைய அற்புதமான இயற்கை அழகு கொண்ட ஒரு இடம். அப்பதான் 2009 ஜூன் 12 அன்னைக்கு நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்குது. சோ போலீஸ் முதல்ல இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ இவர் தங்கியிருந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சு இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பதான் பீட்டர் பெர்க்மேன் அப்படிங்கிற அவருடைய பேரே உண்மை இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அதே போல தன்னை யாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அடையாளம் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவரு ரொம்ப 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 கவனமா இருந்திருக்காரு. இவர் உண்மையாவே யாரு, எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கறத மறைக்க அதுக்காக நிறைய வேலைகளை இவர் பார்த்திருக்காரு. அப்பதான் போலீஸ் இவர் ஸ்லைகோக்கு முதல் நாள் வந்ததுல இருந்து கடைசி நாள் வரைக்குமே அவருடைய எல்லா மூமெண்ட்ஸையுமே சிசிடிவில ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ போலீஸ் கண்டுபிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கு பதில் தராம எக்கச்சக்கமான கேள்விகளை தான் எழுப்புச்சு. சோ அப்படி போலீஸ் ட்ராக் பண்ணதுல கண்டுபிடிச்சது இதுதான். ஜூலை 12ஆம் தேதி இவர் நார்த்தன் ஐலாண்ட் டெரியில் இருக்க பஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஷோல்டர் பேக் கையில இன்னொரு பேக்கோட அங்கிருந்து ஸ்லைகோக்கு போற பஸ்ல ஏறாரு. ஈவினிங் 6 மணிக்கு ஸ்லைகோ சிட்டிக்கு ரீச் ஆனதுமே அங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சு ஸ்லைகோ சிட்டி ஹோட்டலுக்கு ரீச் பண்ணி செக் இன் பண்றாரு. அங்க ஒரு நாளைக்கு 65 யூரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை புக் பண்ணி அதை கேஷாவே பே பண்ணிடுறாரு. அப்போதான் அங்க ரிசப்ஷன்ல தன்னுடைய பேரு பீட்டர் பெர்க்மேன் அப்படின்னும் தன்னுடைய அட்ரஸ் ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லி கொடுத்து செக் இன் பண்றாரு. ஆனா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பின் நாட்கள்ல அந்த அட்ரஸை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவர் கொடுத்த அந்த அட்ரஸ் படி அங்க ஒரு இடமே இல்ல. அங்க இந்த நேம்லயோ இல்ல இவருடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு பொருந்துற மாதிரி எந்த ஒரு நபருமே இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க.
பீட்டர் பெர்க்மன் ஹோட்டல்ல இருந்த அந்த நாட்கள்ல அங்கிருந்த சிசிடிவி கேமராஸ்ல அவரு அந்த ஹோட்டலை விட்டு ஒரு பர்பிள் கலர் பேக் ஃபுல்லா எதையோ எடுத்துட்டு போறதும், அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போன அவரு மறுபடியும் ஹோட்டலுக்கு திரும்பி வரும் பொழுது அவருடைய கையில அந்த பர்பிள் கலர் பேக் இல்லாம இருந்திருக்கு. சோ இதுல இருந்து போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இவருடைய பர்சனல் பிலாங்கிங்ஸை டவுன் முழுக்க ஒவ்வொரு டிஃபரெண்டான இடங்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பர்பிள் பேக்கை தன்னுடைய பாக்கெட்ல வச்சுட்டு ஹோட்டலுக்கு திரும்பி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டுச்சு. இருந்தாலுமே பின்னாட்கள்ல போலீஸால அவர் அந்த பர்பிள் பேக்ல எதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணாரு, எங்க போய் டிஸ்போஸ் பண்ணாரு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. பீட்டர் பெர்க்மன் எங்க எல்லாமே கேமரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு வச்சுட்டு அதை தவிர்த்து தான் அவருடைய பர்சனல் பிலாங்கிங்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுற அந்த பர்பிள் பேக்ல இருந்த விஷயத்தை போய் டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இதுல இந்த விஷயத்தை வச்சு தன்னை பின்னாட்கள்ல யாருமே ட்ராக் பண்ணிடக்கூடாது, ட்ரேஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமா இருந்திருக்காரு. ஜூன் 13ஆம் தேதி, அதாவது ஹோட்டல்ல செக்இன் பண்ணதுக்கு அடுத்த நாள், பீட்டர் பெர்க்மன் அங்க இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள உள்ள நுழையிறாரு. அங்க போய் 8 ஸ்டாம்ப்ஸ் மற்றும் ஏர்மெயில் ஸ்டிக்கர்ஸை வாங்கியிருக்காரு. அப்படி அதை வச்சு அவர் லெட்டர் அனுப்புனாரா, யாருக்கு அனுப்புனாரு, அதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா கண்டிப்பா அவர் யாருக்கோ லெட்டர்ஸ் அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா அனுப்பியிருப்பாரு. ஆனா எப்போ அனுப்புனாரு, யாருக்கு அனுப்புனாரு, எப்படி அனுப்புனாரு அப்படிங்கிறதான் போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் ஜூன் 14ஆம் தேதி அவருடைய ரூமை கிளீன் பண்ண ஹோட்டல் மெய்ட் அங்க போயிருக்காங்க. சோ அந்த மெய்ட் பின்னாட்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மெய்ட் பீட்டர் பெர்க்மனுடைய ரூமை சடனா திறந்து உள்ள போகும் பொழுது பீட்டர் பெர்க்மன் அந்த மெய்டை திகைச்சு போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்கள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது சாதாரணமா யார் அப்படி திடீர்னு உள்ள போனாலுமே ஷாக் ஆவாங்க இல்லையா, அப்படி இல்லாம ஏதோ பயத்தில் இருந்த மாதிரியும், அப்போ உள்ள வந்தது மெய்ட் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதே நாள் ஹோட்டல்ல இருந்து வெளியே கிளம்பின பீட்டர் பெர்க்மன் ஒரு டாக்ஸியில் ஏறி அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட இங்க சுத்தியுமே எந்த பீச் ரொம்பவே அமைதியா இருக்குமோ அந்த பீச்சுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த டாக்ஸி டிரைவர் ரோசஸ் பீச் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. மீண்டும் அதே டிரைவர் தான் அவரை ஹோட்டலுக்கும் திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்காரு. அடுத்த நாள் ஜூன் 15ஆம் தேதி பீட்டர் பெர்க்மன் அந்த ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்றாரு. அப்போ ஒரு ஷோல்டர் பேக் மற்றும் கையில அதே பர்பிள் பேக், இன்னொரு பிளாக் கலர் பேக், ஹோட்டலுக்கு வரும்போது எடுத்துட்டு வந்த அதே பேக்ஸோட ஹோட்டல்ல இருந்து வெளியே போறாரு. அங்க இருந்து பஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. ஆனா பஸ் ஸ்டேஷன்ல அவருடைய கையில இருந்த அந்த பிளாக் கலர் பேக் அப்ப இல்ல. அதுக்கப்புறமா அங்கிருந்த ஷாப்ல ஒரு கேப்பச்சினோ மற்றும் ஒரு சாண்ட்விச்சை ஆர்டர் பண்றாரு. இப்பதான் இவருடைய ஃபுட்டேஜஸ்லயே ரொம்பவே மர்மமான ஒரு விஷயத்த பண்றாரு. அங்கிருந்த அந்த சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டு அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு டைம் 2 டைம் இல்ல பல முறை அந்த பேப்பரை எடுத்து செக் பண்ணி பாக்குறாரு. பாக்கெட்ல இருந்து வெளியே எடுக்கிறது, அதை பார்த்துட்டு மறுபடியும் மடிச்சு உள்ள வைக்கிறது, இந்த மாதிரி பல முறை பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பேப்பரை பீஸா கிழிச்சு அங்கிருந்த குப்பை தொட்டியில போட்டுறாரு. அதுக்கப்புறமா அங்கிருந்த பஸ்ல ஏறி ரோசஸ் பீச்சுக்கு போறாரு. அப்பதான் அங்கிருந்த சில பேர் இவரை கடைசியா பார்த்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் பீச்சில் இருந்தோம், ஆனா இவரு மட்டும் எங்களுக்கு தனியா தெரிஞ்சாரு. ஏன் அப்படின்னா ரொம்பவே ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு டார்க் க்ளோத்ஸ் போட்டுட்டு அவருடைய கையில ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரு. ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நாங்க அங்கிருந்து கிளம்பிட்டோம். அப்பவும் அவர் அங்கதான் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கிருந்த இன்னொரு கப்பிள்ஸும் ஆமா, அங்க ஒரு நபர் ரொம்பவே ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு கடல் அலைகளை பார்த்து நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்போ சூரியன் மறைஞ்சிட்டு இருந்துச்சு. சரியா சூரியனுடைய வெளிச்சம் கடல்ல பட்டு அது ஒரு சன் பீம் மாதிரி இவருக்கு நேரா அடிச்சிருக்கு. இவரும் அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அது பார்க்கிறதுக்கு அவர் ஏதோ வேற ஒரு உலகத்துக்கே நடந்து போற மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நைட் ஒரு 10:30 மணி இருக்கும். இன்னொரு யங் கப்பிள்ஸ் அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண அங்க போயிருக்காங்க. அப்போ அவங்களும் பீட்டர் பெர்க்மனை பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா பீட்டர் பெர்க்மன் அவருடைய தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்கிருந்து கிராஸ் பண்ணி போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் ஜூலை 16 காலையில 6:45 மணிக்கு அந்த பீச்சுக்கு வாக்கிங் வந்த ஒரு அப்பாவும் மகனும் தான் பீட்டர் பெர்க்மனுடைய நேக்கடு பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடைய
அவருடைய இறந்த உடல் இருந்த இடத்திலிருந்து 300 மீட்டர் தள்ளி அவருடைய ட்ரெஸ், கேஷ், ஒரு பிளாங்க் பேப்பரும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா, கண்டுபிடிக்கப்பட்ட அவருடைய ட்ரெஸ்ல இருந்த லேபிள்ஸ் கூட ரிமூவ் பண்ணப்பட்டிருந்துச்சு. எந்த அளவுக்கு தன்னை கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல காஸ் ஆஃப் டெத் பீட்டர் பெர்க்மேன் தண்ணீர்ல மூழ்கி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்னும், அவருடைய உடம்புல வேற எந்த ஒரு காயமோ எந்த ஒரு ஃபால் பிளேவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவருடைய பற்கள் ரொம்பவே நல்லா பராமரிக்கப்பட்டிருக்கிறத நோட் பண்றாங்க. அதுல ஒரு பல் தங்க பல் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து இவர்கிட்ட அதிக அளவுல பணம் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படி இருந்தாலுமே பீட்டர் பெர்க்மேனுடைய ஹெல்த் ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்திருக்கு. அவருக்கு கேன்சர் மற்றும் போன் டியூமர் இருக்கிறதும், இதற்கு முன்னாடி அவருக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வந்திருப்பதற்கான அறிகுறியும், மேலும் அவருடைய உடம்புல ஒரு கிட்னி தான் இருந்திருக்கு. இப்படி இவ்வளோ சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துமே இதற்கான எந்த ஒரு மருந்துமே அவர் எடுத்துக்கிட்டதுக்கான அறிகுறியே இல்லை அப்படிங்கிறத மெடிக்கல் டீம் கன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பீட்டர் பெர்க்மேன் எங்கிருந்து வந்தார் அப்படிங்கிறத ட்ராக் பண்ணவே முடியல. ஆல்சோ அவர் அனுப்பின லெட்டர்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அவருடைய ஃபேமிலிக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினைச்சிருந்தாலுமே இவரை தேடி கடைசி வரைக்குமே யாருமே வரவே இல்லை. உடம்பு சரியில்லாத ஒரு பணக்கார நபர் கடைசியில தன்னுடைய வாழ்க்கையை யாருக்குமே தெரியாம முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்படி பண்ணியிருக்காரா? அப்படி இருந்தாலுமே தன்னுடைய ஐடென்டிட்டி கண்டிப்பா வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போவாங்களா? அப்படி தெரிஞ்சாதான் என்ன? தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களை கழிக்க அயர்லாந்துடைய இந்த டவுனை ஏன் அவர் சூஸ் பண்ணாரு? மேலும் உண்மையாவே இவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, எதற்காக இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறது தி கேஸ் ரிமைன்ஸ் அன்சால்வ்ட். இவருடைய டிஎன்ஏ மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே செக்யூர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆல்சோ இது எல்லாமே உலகம் முழுக்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இருந்தாலுமே எந்த ஒரு மேட்சுமே இல்லை. நம்மளுடைய சேனலையே இந்த மாதிரி நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப நாட்களாக கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த பயங்கரமான சீரியல் கில்லர், பகல்ல போலீஸ், நைட்ல சீரியல் கில்லராக இருந்த ஜேம்ஸுடைய கேஸ்ல அவருடைய டிஎன்ஏவை வச்சு ஜெட் மேட்ச் அப்படிங்கிற வெப்சைட்ல அப்லோட் பண்ணி அவருடைய ஃபேமிலி ட்ரீ யாரு அப்படிங்கிறத வச்சு கில்லர் யாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேஸ்லயும் இவருடைய டிஎன்ஏவை அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணோம் அப்படின்னா மேபி இவருடைய ஃபேமிலி ட்ரீ யாராவது கண்டுபிடிக்கலாம். அதன் மூலியமா இவர் யாரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கிறப்ப இது எனக்கு தோணுச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண. ஆனா இது அவங்க பண்ணுவாங்களா இல்ல பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ இந்த கேஸை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இங்க ரைஸ் ஆகலாம். அவர் பஸ் ஸ்டாண்ட் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு சின்ன பேப்பரை எடுத்து பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா? அந்த பேப்பரை அவர் பீஸா கிழிச்சு அங்கிருந்த ஒரு குப்பை தொட்டியில தான் போட்டிருக்காரு. ஸோ அதை போலீஸ் ட்ராக் பண்ணியிருந்தா ஈஸியா அவர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அட்லீஸ்ட் அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா போலீஸ் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி கடைசி நாள் ஃபுட்டேஜை கண்டுபிடிக்கிறப்ப ஆக்சுவலா அவர் இறந்து 4 நாட்கள் ஆகியிருந்துச்சு. போலீஸ் நம்ம நினைச்ச மாதிரி அந்த குப்பை தொட்டியில போய் செக் பண்ணியும் பார்த்திருக்காங்க. அந்த 4 நாட்களா அந்த குப்பை தொட்டியில் இருந்த பேப்பர் அங்கேயே இருந்திருக்கும். சோ இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, பீட்டர் பெர்க்மேன் எத்தனை பேக்கை எடுத்துட்டு வந்தாரு? பிளஸ் இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான வித்தியாசமான கேசஸை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக்கும் கொடுத்துருங்க. உங்களுக்கு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும், நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் வரும். இதே மாதிரி வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.